தமிழ்நாட்டின் அரசியல் மீண்டும் ஒரு பெரிய திருப்புமுனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மாநிலத்தின் அரசியல் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒருபுறம் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது அரசின் சாதனைகளை முன்வைத்து மீண்டும் மக்களிடமிருந்து ஆணை பெற முயற்சித்து வருகிறது. மறுபுறம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு மீண்டும் திரும்ப முழு வலிமையுடன் களமிறங்கியுள்ளது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனது அமைப்பு விரிவாக்கம் மற்றும் கூட்டணிகளின் பலத்தால் மாநிலத்தில் தனது இருப்பை மேலும் வலுப்படுத்த முயற்சித்து வருகிறது. ஆனால் நண்பர்களே, தமிழ்நாட்டின் தேர்தல் என்பது 2 அல்லது 3 கட்சிகளுக்கிடையேயான போட்டி மட்டுமல்ல. இங்கு ஜாதி சமன்பாடுகள், பிராந்திய அடையாளம், திராவிட அரசியல், மொழி சார்ந்த பிரச்சினைகள், மத்திய அரசு மாநில அரசு இடையேயான அரசியல், சமூக நீதி, பெண்கள் மற்றும் இளைஞர்களை சார்ந்த கேள்விகள், இவை அனைத்தும் சேர்ந்து தேர்தல் சூழலை தீர்மானிக்கின்றன. இதற்குடன் சிறிய கட்சிகள், பிராந்திய அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகளும் பல தொகுதிகளில் வெற்றியை மாற்றி அமைக்கும் முக்கிய பங்காற்றுகின்றன. இன்றைய இந்த வீடியோவில் தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 தொடர்பான சமீபத்திய ஒப்பீனியன் போல் சர்வேயை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். இந்த கருத்து கணிப்பின் மூலம் இந்த முறை மக்களின் மனநிலை எந்த திசையில் செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். எந்த கூட்டணி வலுவாக தெரிகிறது, எங்கு போட்டி கடுமையாக உள்ளது, மேலும் எந்த மாவட்டங்களில் ஆட்சியின் சாவி மறைந்திருக்கிறது, இவை அனைத்தையும் எளிய மொழியில் இந்த வீடியோவில் விளக்கப் போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம், நகரம் அல்லது கிராமத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள்? மேலும் உங்கள் கருத்தில் 2026 தமிழ்நாட்டின் ஆட்சி எந்த கூட்டணியின் கையில் செல்லும்? உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் எழுதுங்கள். இந்த தேர்தல் பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை மனதார லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அப்படியென்றால் நண்பர்களே, இனி எந்த தாமதமும் இன்றி தொடங்கலாம். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026. இந்த முறை தமிழ்நாட்டின் அரசியல் எந்த திசையில் செல்கிறது என்பதை ஒன்றாக காண்போம். இப்போது மாவட்ட வாரியான கணக்குகளுக்கு செல்லலாம். முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறோம். இங்கு மொத்தம் 7 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPA கூட்டணி 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது. அதே சமயம் NDAக்கு 3 தொகுதிகளில் ஆதரவு கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் TVK தற்போது எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. அதாவது செங்கல்பட்டில் போட்டி பெரும்பாலும் SPA மற்றும் NDA ஆகிய இரு கூட்டணிகளுக்கிடையே மட்டுமே சுருங்கியுள்ளது. இப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். இங்கு மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. இங்கு SPAக்கு 2 தொகுதிகள் கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. NDAக்கு 1 தொகுதி ஆதரவு கிடைக்கிறது. மேலும் TVK 1 தொகுதியை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் 3ஆம் அணியும் தாக்கம் செலுத்தும் பகுதியாக இருப்பதால் இங்கு போட்டி முக்கோணமாக உருவாகும் நிலையில் உள்ளது. இதன் பின்னர் திருவள்ளூர் மாவட்டம். இது தொகுதிகளின் எண்ணிக்கையில் பெரிய மாவட்டம் ஆகும். இங்கு மொத்தம் 10 தொகுதிகள் உள்ளன. சர்வே கணிப்பின்படி SPA 5 தொகுதிகளுடன் முன்னிலையில் உள்ளது. NDAக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் TVK 1 தொகுதியை பெறும் நிலையில் உள்ளது. திருவள்ளூரில் போட்டி மிகவும் கடுமையாக காணப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு கூட்டணியும் தங்களின் முழு பலத்தையும் பயன்படுத்தும் நிலை தென்படுகிறது. இப்போது தர்மபுரி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 5 தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் நிலைமை முழுமையாக மாறுபடுகிறது. இங்கு SPA மற்றும் TVK ஆகிய இரு கூட்டணிகளுக்கும் எந்த தொகுதியும் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. ஆனால் NDA அனைத்து 5 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. தர்மபுரி NDAவின் பிடிப்பு மிகவும் வலுவாக உள்ள பகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு செல்கிறோம். இங்கு மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPA மற்றும் NDA இரண்டும் தலா 2 தொகுதிகள் வீதம் பெறும் நிலையில் உள்ளன. இந்த மாவட்டத்தில் TVK எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. ராணிப்பேட்டையில் போட்டி முழுமையாக சமநிலையாக இருப்பதாக தெரிகிறது. இப்போது வேலூர் மாவட்டத்தை பார்க்கலாம். இங்கு மொத்தம் 5 தொகுதிகள் உள்ளன. இங்கு NDA 3 தொகுதிகளுடன் சிறிய முன்னிலை பெற்றுள்ளதாக கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் SPAக்கு 2 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்டத்திலும் TVK எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. வேலூரில் போட்டி நேரடியாக இரு முக்கிய கூட்டணிகளுக்கிடையே நடைபெறும் நிலையில் உள்ளது. இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தை நோக்கி நகர்கிறோம். இங்கு மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPA மற்றும் NDA இரு கூட்டணிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் TVK எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. அதனால் திருப்பத்தூரில் போட்டி முழுமையாக சமநிலையாக இருப்பதாக தெரிகிறது. இதற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கு மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் NDA மிகவும் வலுவான நிலையில் இருப்பதாக கணிப்பு தெரிவிக்கிறது. சர்வேயின்படி NDAக்கு 5 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. SPAக்கு இங்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் TVK இந்த மாவட்டத்திலும் கணக்கை திறக்க முடியாத நிலைதான். கிருஷ்ணகிரி NDAவின் பிடிப்பு மிக வலுவாக காணப்படும் மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்போது
திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 8 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPAக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் NDAக்கு 3 தொகுதிகள் ஆதரவு கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. மேலும் ஒரு தொகுதி TVKயின் கணக்கில் சேரும் நிலையில் உள்ளது. திருவண்ணாமலை போட்டி முக்கோணமாக மாறும் மாவட்டங்களில் ஒன்றாக இருப்பதால் ஒவ்வொரு கூட்டணிக்கும் இங்கு கடுமையான போராட்டம் தேவைப்படும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்துக்கு செல்லலாம். இங்கு மொத்தம் 7 தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் NDA 5 தொகுதிகளுடன் தெளிவான முன்னிலை பெற்றுள்ளதாக கணிப்பு காட்டுகிறது. SPAக்கு 2 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. TVK இங்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலைதான். விழுப்புரத்தில் நிலைமை பெரும்பாலும் ஒருதலைப்பட்சமாக NDAவுக்கு சாதகமாக செல்கிறது. இப்போது ஈரோடு மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். இங்கு மொத்தம் 8 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி NDAக்கு 6 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் SPAக்கு 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாவட்டத்திலும் TVK எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. ஈரோட்டில் போட்டி பெரும்பாலும் ஒருதலைப்பட்சமாக காணப்படுகிறது. இறுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றி பேசலாம். இங்கு மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPA மற்றும் NDA இரு கூட்டணிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. TVK இந்த மாவட்டத்திலும் எந்த தொகுதியையும் கைப்பற்ற முடியாத நிலைதான். கள்ளக்குறிச்சியில் போட்டி மீண்டும் சமநிலையான நிலைக்கு வந்து நிற்கிறது. இப்போது சேலம் மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். இங்கு மொத்தம் 11 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி NDA இங்கு மிகப்பெரிய முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது. மேலும் 9 தொகுதிகள் வரை அதன் ஆதரவு செல்கிறது. SPAக்கு இந்த மாவட்டத்தில் வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் TVK எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. சேலம் NDAயின் பிடிப்பு மிகவும் வலுவாக காணப்படும் மாவட்டங்களில் ஒன்றாக தெரிகிறது. இதற்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 2 தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் நிலைமை முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இங்கு SPA 2 தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றும் நிலையில் உள்ளது. ஆனால் NDA மற்றும் TVK இரண்டுக்கும் எந்த தொகுதியும் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை. பெரம்பலூரில் போட்டி முழுமையாக ஒருதலைப்பட்சமாக SPAக்கு சாதகமாக செல்கிறது. இப்போது நாமக்கல் மாவட்டம். இங்கு மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி NDA இங்கு 5 தொகுதிகளுடன் தெளிவான முன்னிலை பெற்றுள்ளது. SPAக்கு இங்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் TVK இந்த மாவட்டத்திலும் கணக்கை திறக்க முடியாத நிலைதான். நாமக்கலில் போட்டி பெரும்பாலும் NDAயின் பக்கம் சாய்ந்ததாக தெரிகிறது. இதற்கு பிறகு திருப்பூர் மாவட்டத்துக்கு செல்லலாம். இங்கு மொத்தம் 8 தொகுதிகள் உள்ளன. சர்வே கணிப்பின்படி NDAக்கு 6 தொகுதிகள் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் SPAக்கு 2 தொகுதிகள் ஆதரவு கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்திலும் TVK எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலைதான். திருப்பூரில் அரசியல் போக்கு தெளிவாக NDAயின் பக்கம் செல்கிறது. இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். இங்கு மொத்தம் 7 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி NDAக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் SPA 3 தொகுதிகளில் கடும் போட்டியை தொடர்கிறது. TVK இந்த மாவட்டத்திலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. திண்டுக்கல்லில் போட்டி மிகவும் கடுமையாக இருந்தாலும் சிறிய முன்னிலை NDAக்கு இருப்பதாக தெரிகிறது. இப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி பேசலாம். இது தமிழ்நாட்டின் முக்கியமான மற்றும் ஹை ப்ரொஃபைல் மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு மொத்தம் 10 தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் SPAக்கு 1 தொகுதியும் கிடைக்காத நிலை காணப்படுகிறது. அதே நேரத்தில் NDA 9 தொகுதிகளுடன் மிகப்பெரிய முன்னிலை பெற்றுள்ளதாக கணிப்பு காட்டுகிறது. மேலும் ஒரு தொகுதி TVKயின் கணக்கில் சேரும் வாய்ப்பு உள்ளது. கோயம்புத்தூர் போட்டி 2 கூட்டணிகளுக்கு மட்டும் சுருங்காமல் 3வது அணியும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் பகுதிகளில் ஒன்றாக தெரிகிறது. இப்போது நீலகிரி மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். இங்கு மொத்தம் 3 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPAக்கு 1 தொகுதி கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் NDA 2 தொகுதிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்த மாவட்டத்தில் TVK எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. நீலகிரியில் போட்டி அளவில் குறைவாக இருந்தாலும் அரசியல் போக்கு NDAவின் பக்கம் சாய்ந்துள்ளதாக தெரிகிறது. இதற்கு பிறகு கரூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இங்கு மொத்தம் 4 தொகுதிகள் உள்ளன. இந்த மாவட்டத்தில் SPAக்கு 3 தொகுதிகளில் வலுவான ஆதரவு கிடைக்கிறது என கணிப்பு தெரிவிக்கிறது. அதே சமயம் NDAக்கு வெறும் 1 தொகுதி மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. TVK இங்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. கரூரில் இந்த முறை அரசியல் சாய்வு தெளிவாக SPAவின் பக்கம் செல்கிறது. இப்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். இது மத்திய தமிழ்நாட்டின் முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு மொத்தம் 9 தொகுதிகள் உள்ளன. ஒப்பீனியன் போல் கணிப்பின்படி SPA 5 தொகுதிகளுடன் சிறிய முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது. அதே சமயம் NDAக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த மாவட்டத்திலும் டிவிகே எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் நிலையில் இல்லை. திருச்சிராப்பள்ளியில் போட்டி மிகவும் கடுமையாக இரு முக்கிய கூட்டணிகளுக்கிடையே நேரடி மோதலாக. अब तुम लोग गलती से अगर नए हो तो सब्सक्राइब करो, वो जो लाल वाला बटन है उस पे अपने जीजा जी फेंक के मारो या फूफा जी, मुझे नहीं पता, बस क्लिक हो जाना चाहिए.